வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் 1234. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். துணைவர் விட்டு நீங்கியதால் பழைய அழகு கெட்டு வாடிய தோள்கள் பருத்த தன்மை கெட்டு மெலிந்து வளையல்களும் கழலச் செய்கின்றன. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் உடல் பருமை குறைந்தால் பொன் வளையல் மட்டுமே கழலும். ஆனால் நம் உயிர் துணையாக உள்ள இறைவன் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் நாம் முன்பெற்ற அழகிய மனித தேகம் வாடி விழுந்துவிடும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் உடல் பருமை குறைந்தால் பொன் வளையல் மட்டுமே கழலும். ஆனால் நம் உயிர் துணையாக உள்ள இறைவன் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் நாம் முன்பெற்ற அழகிய மனித தேகம் வாடி விழுந்துவிடும். ஒரு சிறிய விளக்கம். இறைவனை கைப்பற்றி கொள்ள வேண்டும். அவ்வாறு பற்றினால்தான் இந்த மனித தேகத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.